1979 முத ராம்நாடுக்கு போறேன். நெல்லை மாவட்டத்தில் பெரிய புரட்சி. நான் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் கலவரம் வந்துடும். பத்திரிகையில் செய்தி போடுவான், செல்லுமிடமெல்லாம் கலவரம், ஜான் பாண்டியனை கைது செய். பத்திரிகை போடுவாயா, அருவாளை தொங்க போட்டு சொட்ட சொட்ட போட்டு பேர் எழுதுவான். பல கொலைகள், அடுக்கடுக்கான கொலைகள், இவனை கைது செய். நான் என்னையா தப்பு பண்ணேன்? மனிதனாக இரு என்று சொன்னது தவறா? மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்று சொன்னது தவறா? அடிமை என்ற விலங்குகளை உடைத்து நாங்கள் யார் என்பதை நிரூபித்தது தவறா? உழைக்கின்ற சமுதாயம் உருப்படியாக வேண்டும் என்று சொன்னால் மாற்றானுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது என்று சொன்னது தவறா? இதுக்கு தாயா போட்டான் பத்திரிகையில. ஆளுங்கட்சி அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த சமுதாயத்தை வைத்து பிழைத்தார்கள். மந்திரி கொடுக்கிறானே எஸ்சி சொன்னதுனால ஆதித்ராவிட நல துறை. நான் கேட்கிறேன், வேற ஒரு மயிரும் தெரியாதா? இவன் ஓட்டு மட்டும் மொத்தமா வாங்கி அத்தனை பேரும் படுத்து கிடக்கல. சாதிக்கு ஒரு மந்திரி கொடுக்க சொன்னா எங்களுக்கு எத்தனை மந்திரி கொடுக்காங்களா? எந்த கட்சி இருந்தாலும் சரி, அண்ணா திமுக திமுக எதா இருந்தாலும் சரி, நான் நியாயம் கேட்கிறேன். இவனுக்கு ஆளுமை இல்லையா? ஐயா, நாட்டுக்கே சோறு போடுகிற விவசாயத்தை சார்ந்த என் குலம் அறிவில்லாமலா இருக்கின்றார்கள். இவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கிறதுக்கு தகுதி இல்லையா? ஏன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். வரிஞ்சு கட்டிக்கிட்டு போறல, கொடியை பிடிச்சுக்கிட்டு பொம்பளை ஆம்பளையும் திமுக வாழுக, அண்ணா திமுக வாழுக. ஏண்டா நான் கேட்கிறேன், 200 ரூபாய்க்கு பொம்பளைய போறா, இந்த தலைவனும் வராளா? அவன் பொண்டாட்டி புள்ள எவனாவது கொடி பிடிச்சிட்டு வராளா? இல்ல அந்த சாதிக்காரன் எவனாவது கொடியை பிடிச்சிட்டு வரான்? நீ ஏன் போற? உழைக்கிற சமுதாயம் நீ. இத முதல்ல ஊர்ல கட்டுப்படுத்து. மாட்டாருக்கு கொடி பிடிப்பது நோய். உனக்காக கொடிபிடி, உன் சமுதாயத்திற்காக கொடிபிடி, உன் குலத்திற்காக கொடிபிடி. மாற்றாருக்கு கொடி பிடிக்க கூடாது. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்றீங்கல்ல பொம்பளைகளை, நான் கேட்கிறேன், நாத்து நட்டு களை பறிச்சு கருதுறுத்து இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா? 200 ரூபாய் கேவலம் காசு கொடுக்கான்னு சொல்லிட்டு வரிஞ்சு கெட்டிச்சு ஒரு கட்டிட்டு போறீங்கள, எவ்வளவு பெரிய கேவலம்! எத்தனை ஜாதி சமுதாயம் இருக்குது, அந்த ஜாதி சமுதாயம் எல்லாம் போறானா? நீ ஏன் போற? இதை சிந்திச்சு பாருன்னு நான் சொல்றேன். இந்த சிந்தனை இருந்தா இந்த சமுதாயம் எங்கேயோ போயிருக்கும். இனிமேலாவது உருப்படியாக பாரு. எந்த சமுதாயமா இருந்தாலும் சரி, எவனோ வாழ்றதுக்கு, எவனோ சுகமுகமா பஞ்சநபத்தில் படுத்து தொடங்குறதுக்கு நீங்க போய் கொடி பிடிச்சுக்கிட்டு 200 ரூபாய்க்கு பிச்சை எடுக்காதுன்னு நான் சொல்றேன். இவன் மட்டும் என்ன, ஒரு குவார்டரும் பிரியாணி கொடுத்தா குண்டில வேட்டி இல்லாம இவனும் போயிருவான் கொடி பிடிச்சுக்கிட்டு. எவ்வளவு கேவலம்! இந்த இளைஞர்களை எல்லாம் பார்த்துதான் தேர்தல் வந்துட்டுனா இந்த சமுதாயத்துக்காரனா உன்னை 200 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவான், பிரியாணி வாங்கி கொடுத்தா ஓட்டு போட்டுருவான், சாரா வாங்கி கொடுத்தா ஓட்டு போட்டுருவான்னு சொல்லி அந்த கான்செப்ட்ல அந்த மக்கள் எல்லாம் பழிகள் ஆகிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், இதுவரை இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏதாவது செஞ்சிருக்காங்களா? சரி, பிறந்த சமுதாயத்துக்காக செஞ்சாங்களா? அதுவும் கிடையாது. இல்ல இந்த தொகுதி மக்களுக்காக செஞ்சாங்கன்னா அதுவும் கிடையாது. தேர்தல் வருவா, துட்ட கொடுப்பா, ஜெயிப்பா, வீட்டில் படுத்துக்கிடுவான், அவ்வளவுதான். ரகசியமா உட்காந்து தண்ணி அடிப்பான். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வரலாற்றை எல்லாம் உடைக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்து ஜாதி சமுதாய மக்களை நான் கேட்கின்றேன், மாற்றாருக்கு, அரசியல்வாதிகளுக்கு தயவு செய்து கொடி பிடிக்காதீர்கள். உழைக்கின்ற சமுதாய மக்களுக்கு கொடி பிடியுங்கள். உழைக்கின்ற சமுதாய மக்களுக்காக வாழிடுங்கள். உங்களுக்காக நீங்கள் கொடிபிடிங்கள். இந்த அரசியல்வாதிக்காக வேண்டி கொடிபிடித்து உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ள வேண்டாம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பாவம், கஷ்டப்பட்டு வணிக பெருமக்கள் நிறைய வணிக தொழில் வச்சுக்கிறாங்க, போய் வசூல் பண்றான். எங்க தலைவர் வாரார், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வாரார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாரார், காங்கிரஸ்கார வாரான். உழைக்கிற காசை உடனே அடிச்சு போடுங்கிறான். இல்லாட்ட உன் மேல பொய் கேஸ் போடுறதுக்கு காவல்துறை ஏவி விடுறான். உண்மையா இல்லையா? என்ன இது? உழைக்கிற காசை நீ கொடுக்கணுமா? அப்ப நீ ஒற்றுமையா இல்லன்னு அர்த்தம். வணிக மக்கள் ஒற்றுமையா இருந்தா நிலை வராது. முடிவெடு. எந்த அரசியல் கட்சிக்காரன் வந்தாலும் பிச்சை எடுத்தால் துட்டு கொடுக்க மாட்டேன், கூட்டத்தை போடு. இந்த நிலையை நீ செய்யணும் நான் சொல்ல வரேன்.
உழைக்கின்ற சமுதாயத்திற்கு மக்களே, நீங்கள் உங்களுடைய உழைக்கின்ற காசுகளை வீணடிக்க வேண்டாம் என்பதை இதற்காக நான் சொல்லுகின்றேன். ஜாதி சாதிங்களே, எங்க சாதி இல்ல? இந்த காவல்துறையில சாதியே இல்லையா? எல்லா காவல்துறையிலும் சாதி இருக்கா இல்லையா? அந்த அதிகாரி அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான், மத்த சாதிக்கு சப்போர்ட் பண்றானா? பிறந்த சாதி எதுவோ அதுக்கு தானே சப்போர்ட் பண்றான். எங்க இல்ல சொல்லுங்க? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல தாசாரோ கலெக்டர் வந்தா அவன் என்ன சாதின்னு பார்த்து அவனுக்கு தான் அவன் சப்போர்ட் பண்றான். இந்த ஏழை எளிய மக்களாக இருக்கின்ற பாமர மக்களுக்கு எவனாவது சப்போர்ட் பண்றானா? இவன் மல்லு கட்டிட்டு கிடப்பான். எங்களை கேஸ் போட்டாங்க, எங்களை அநியாயமா பட்டா கொடுக்கல, வட்டா கொடுக்கலன்னு சொல்லி. இந்த மாதிரி எல்லாம் நிலை என்பது உழைக்கின்ற சமுதாய மக்கள் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் அந்த நிலை ஏற்படாது. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனை ஆண்டுகள் தான் இப்படி கஷ்டப்பட வேண்டும்? இன்னைக்கு மணல் கோடி கோடியா போகுதுன்னு சொல்றாங்க. கேரளாவுக்கு போகுது 1000 லாரிங்கிறாங்க. உங்க காவல்துறைக்கு தெரியாம போகுதா? இல்ல கலெக்டருக்கு தெரியாம போகுதா? இல்ல மந்திரிக்கு தெரியாம போகுதா? இல்ல முதலமைச்சருக்கு தெரியாம போகுதா? ஆளுங்கட்சியிலும் போச்சு, முன்னால இப்ப இருக்கிற எதிர்கட்சி காலத்திலையும் போச்சு. நீ பைத்தியக்கார மாதிரி பாத்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க. மிரட்டினா அவனுக்கு காசு கொடுப்பாங்க, காவல்துறைக்கு லஞ்சம் கொடுப்பாங்க. இதுதான நிலை. கேட்டா மணல் போகுது கவி கத்திட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? மக்களிடத்திலே ஒற்றுமை இருக்கும் வரை துரோகம் நடந்து கொண்டுதான் இருக்கும். அது யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. வரையறுக்கப்படாத சட்டம் அது. அங்க உடனே போனு கலெக்டர் கூப்பிட்டு மிரட்டுவாங்க, இல்லாட்டா இமிடியேட்டா டிரான்ஸ்பர். அவன் எதுக்கே அவனோட சண்டை போடணும், எல்லாத்தையும் ஆடிட்டு போங்க, எப்படி நாசம் வைப்பாங்க, எனக்கு கொடுக்காத கொடு, அவன் வாங்கிட்டு உட்கார்ந்துக்கிறான். இதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏழை எளிய மக்களா இருக்கின்ற விவசாய குடிமக்களே, என் சமுதாயமான சொந்தக்காரர்களா இருக்கின்ற தேவேந்திரகுல வேளாளர்களை சிந்தித்து பாருங்கள்.